ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மகத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் நம்ம நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு பூஜையையும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்க்கலாம். இறைத்தேட நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க. எல்லா அமாவாசைகளை போலவும் இல்லாமல் கார்த்திகை மாத அமாவாசைக்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்றைய தினம் நம்ம விரதம் இருந்து நம்ம இந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு பித்ரு தோஷம் அந்த மாதிரி எதனா ஒரு தோஷம் இருக்குது, வேறு எதனா கர்ம வினைகள் இருக்குது அப்படின்னு இருந்தால் அது எல்லாமே நீங்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. அவங்கவுங்களுடைய குடும்ப வழக்கப்படி அன்றைய தினம் என்னென்ன முறையில் நீங்கள் செய்வீங்களோ அதே போல் அமாவாசை திதிக்கான வழிபாடுகளை நம்ம செய்யலாம். அதையும் தாண்டி அன்றைய தினம் கார்த்திகை மாத அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது மகாலட்சுமி தாயார் தோன்றின நாளாக இருக்கு. அவங்க மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்ல இருந்து தோன்றினதாக நமக்கு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த குறிப்பிட்ட கார்த்திகை மாத அமாவாசை தினத்துல தான் மகாலட்சுமி தாயார் தோன்றினாங்க அப்படின்ற வரலாறுகளும் இருக்கு. அதனால நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யறதோட சேர்த்து அன்றைய தினம் நம்ம மகாலட்சுமி பூஜைகள் செய்யறது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்ப மகாலட்சுமி தாயாரை வணங்கக்கூடிய மந்திரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. காருண்ய மனமுடைய ஸ்ரீ மகாலட்சுமி காசுமழை கனகமழை யோகமழை பொழிகவே அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஒரு பாடல். அந்த பாடலை பாடும் பொழுது நம்ம வீட்டில் கனகமழை அப்படின்னா செல்வ மழை பொழியும் அப்படின்ற தங்க மழை பொழியும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அந்த ஒரு பாடலை நம்ம கேட்டாலும் சரி, அந்த பாடலை ஒலிக்க செஞ்சு நம்ம வீட்டில் கேட்கும் பொழுதும் சரி, அடுத்தது நம்மளே அந்த பாடலை பாடும் பொழுதும் பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதையும் தாண்டி மகாலட்சுமி அஷ்டகம் அஷ்டோத்திரம் அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது மகாலட்சுமி தாயாரை போற்றக்கூடிய 108 நாமாவளி, அடுத்தது சகசிர நாமம், இந்த மாதிரியான மந்திரங்களை நீங்க சொல்லலாம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னும் பொழுது அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஒலிக்கக்கூடிய இடத்துல எப்பவுமே நேர்மறை ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஐதீகம் சொல்லுது. இப்ப அந்த பாடலை நீங்க கேட்கலாம். அடுத்ததாக இல்ல என்னால எந்த ஒரு மந்திரமும் சொல்ல முடியல, எனக்கு அந்த காண நேரம் இல்லை அப்படின்றவங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற சுலபமான இந்த ஒரு மந்திரத்தையாவது அன்றைய தினம் சொல்லி நீங்க விளக்கேற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க. அப்ப நைவேத்தியமாக என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருட்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்ல இருந்து தோன்றியதால பார்க்கடல்ல இருந்து கிடைக்கப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கோ, கல்லுப்புல இருந்து தொடங்கி மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னாலே நம்ம முதல்ல சொல்லக்கூடியது, நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது கல்லுப்பு. அந்த கல்லுப்பை வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். அடுத்ததாக கோமதி சக்கரம், அடுத்தது சங்கு, இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ற வழக்கம் இருக்கிறவங்க உங்க வீட்டில் வச்சிருக்கீங்க இந்த திங்ஸ் எல்லாம் அப்படின்னா நீங்க அதையும் வச்சு வழிபாடு பண்ணலாம். நைவேத்தியமாக பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்ன வேணாலும் வச்சு வழிபாடு பண்ணலாம். பால் பாயாசம் அந்த மாதிரி. இல்லை என்னால் அவ்வளவு மெனக்கட்டு செய்ய முடியாது, வெறும் பால் வச்சு படைக்கலாமா? கண்டிப்பாக பால் வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான மலர்களை அன்றைய தினம் பயன்படுத்துறது சிறந்த பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம். வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.